வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் புதினா சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே துளியூண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் பொரிஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது என்னென்னா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பாதி வறுபட்ட உடனே ஒரு நல்ல பெரிய 3 பச்சை மிளகாய், இப்போது எல்லாமே நல்லா வறுபட்டுருது. இதை எடுத்து தனியாக வச்சுட்டுடலாம். இப்போது இதே சட்டியில் என்ன பண்ணோன்னா, நான் ஒரு கட்டு புதினா எடுத்துட்டுருக்கேன். புதினா எடுத்துட்டு நிறைய நேரம் வதக்க வேண்டாம். ஒரே ஒரு பரட்டு அப்படி ஃபுல்லாக எண்ணெயில் படுற மாதிரி பரட்டிட்டு, இதுக்கு தனியாகவும் எண்ணெய் விட வேண்டாம். அதே எண்ணெயில், மிச்சம் இருக்கிற எண்ணெயில் அது ஒரு பரட்டிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் இது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் ஆறினோடனே எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். அரைக்கும்போது நான் ஒரு 5 பல் இது வச்சுப்பேன், தேங்காய் சில்லு. 1 இன்ச்சுக்கு ஒரு 5 தேங்காய் பல் வச்சு உப்பு சேர்த்து அரைப்பேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 2 3 4 5 பல் இதோட தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் விட்டால் கூட போகிறோம். வெறும் கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். அதனால் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு மட்டும் தாளிச்சா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பூரிக்கு கூட அது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். நல்லா தேங்காய் கொஞ்சம் சேர்க்கறனால டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போது இதை விட்டுற வேண்டியதான். தாளித்து கொட்டியாச்சு. புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கோ. டேஸ்ட் பண்ணி பாருங்கோ. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.